வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மீதோட்டமுள்ள குப்பைமேடு அனர்த்தம் தொடர்பில் 5 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. රජයේ බලාපොරොත්තුව තමයි මේක පූර්ණයෙන්ම මේ පිළිබඳ අවසානයක් දකින්න. மீதோட்டமுள்ள சம்பவம் குறித்து ஆராய தொழில்நுட்ப குழு ஒன்றை அனுப்ப ஜப்பான் தீர்மானம். மீதோட்டமுள்ளவில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். உலகில் முதல் முறையாக டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை பயன்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் அனுமதி. உலகெங்கும் உயிர்த்த ஞாயிறு திருப்பலியில் பெருந்திரளானவர்கள் பங்கேற்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மீதோட்டமுள்ள குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து வீழ்ந்தமையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. அனர்த்தத்தில் 145 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 180 குடும்பங்களைச் சேர்ந்த 625 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். மீதோட்டமுள்ள குப்பை மேடு சரிந்து விழுந்துள்ளமையினால் உயிரிழந்த 6 பேரின் சடலங்கள் கொலன்னாவை ரஜமகா விகாரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டன. அனர்த்தத்தில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 இறுதிக்கிரியைகள் கொலன்னாவை பொதுமயானத்தில் இன்று நடைபெற்றன. மற்றைய 2 இறுதிக்கிரியைகள் கொழும்பு கொட்டிகாவத்தை பொதுமயானத்தில் நடைபெற்றன. குப்பை மேட்டில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணியின் போது உயிரிழந்த 3 சடலங்கள் மீட்கப்பட்டன. ත්‍රිවිධ හමුදාවේම මේ සඳහා බටපිරිස් 1050කට ආසන්න සංඛ්‍යාවක් අපි අවශ්‍ය සහන කටයුතු සඳහා යොදවා තිබෙනවා. ராணுவத்தின் சுமார் 1050 பேர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். 50 பேக்கோ இயந்திரங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறும். அத்துடன் குப்பை மேடு மீண்டும் சரிவதற்கு வாய்ப்பு உள்ளதா என்பது தொடர்பில் விசேட குழு ஒன்று ஆய்வுகளை மேற்கொள்கின்றது. ராணுவமும் அதற்கு தேவையான வகையில் கேமராக்களை பொருத்தி தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. විශේෂඥ කණ්ඩායමක් විසින් නිරීක්ෂණය කරනු ලබනවා. යුද හමුදාව මගිනුත් අවශ්‍ය පරිදි නිරන්තර නිරීක්ෂණයට ලක් කරමින් පවතිනවා. මේ වෙනකොට ආර්ථික මාර්ගවලින් කියලා දෙනවා මේ කැණීම් කටයුතු නවත්තන්න හදනවා කියලා. ඒ සම්බන්ධව සත්‍යභාවයක් තියෙනවද? එහෙම කිසිම ආකාරයකින් නැවැත්වීමක් සිදු වෙලා නැහැ. இல்லை, நாம் மீட்பு பணிகளை நிறுத்தவில்லை. அனர்த்தம் இடம்பெற்ற 14ஆம் தேதியிலிருந்து இதுவரை மீட்பு பணிகள் இடம்பெறுகின்றன. இறுதி வரை நாம் இதனை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை மீதோட்டமுள்ள குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு தொழில்நுட்ப குழு ஒன்றை விரைவில் ஈடுபடுத்த உள்ளதாக ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபே தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாக ஜப்பான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைத்துள்ள அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான பூரண ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக ஜப்பான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மீதோட்டமுள்ள குப்பை மேடு சரிந்து விழுந்து பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலரது உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கின்றது. 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தமையினால் மீதோட்டமுள்ள ராகுல வித்யாலயம் மூடப்பட்டதுடன் குப்பை மேட்டை விரைவில் அங்கிருந்து அகற்றுமாறு மக்கள் வலியுறுத்தியதாகவும் ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல வித்யாலயம் மூடப்பட்ட சந்தர்ப்பத்தில் குப்பை மேட்டை அகற்றி பாடசாலையை ஆரம்பிக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்திய போதிலும் அது இடம்பெறவில்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சம்பவத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் கொலன்னாவை டெரன்ஸ் என்.டி. சில்வா மகாவித்யாலய வளாகத்தில் தங்கியுள்ளனர்.
இதேவேளை இடம்பெயர்ந்துள்ள மக்களின் விவரங்கள் மற்றும் உடைமைகள் தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்காக விசேட போலீஸ் பிரிவு ஒன்று மீத்தோட்டம் உள்ள ராகுல வித்யாலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இவ்விடத்துக்கு சென்ற போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர நிலைமைகளை பார்வையிட்டார். எம்மை இங்கிருந்து போகுமாறு கூறுகின்றனர். நாம் எங்கு போவது? 86ஆம் ஆண்டு கம்முதாவ திட்டத்தின் மூலம் ரணசிங்க பிரேமதாஸ் இந்த வீடுகளை எமக்கு வழங்கினார். குப்பை மேட்டிற்கார்கள் நாம் வீடுகளை அமைக்கவில்லை. இந்த சூழலில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டியவர்களை குற்றவாளிகள். மக்கள் தற்காலிகமாக இடம்பெயர்ந்துள்ள மீத்தோட்டமுள்ள நெற்களஞ்சிய சாலையும் போலீஸ் மா அதிபர் பார்வையிட்டார். எதிர்வரும் புதன்கிழமை ஆகும் பொழுது இதனை நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் அவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் அரசாங்க செலவில் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருந்தார். மீத்தோட்டமுள்ள குப்பை மேட்டுக்கு அருகில் வாழ்வது அபாயமானது என்பதனால் அங்குள்ள 130 வீடுகளை சேர்ந்த மக்களை அகற்றுமாறு தேசிய கட்டடவியல் ஆய்வு நிலையம் ஆலோசனை வழங்கியுள்ளது. குப்பை மேட்டுக்கு அருகிலுள்ள பகுதி அபாய வலயம் என பெயரிடப்பட்டுள்ளதாக ஆய்வு நிலையத்தின் மண் சரிவு தொடர்பிலான பிரதானி RMS பண்டார தெரிவித்துள்ளார். கொலனாவே, கொட்டிகாவத்தே, முள்ளேரி ஆகிய பகுதிகளின் குப்பைகள் 30 வருடங்களாக மீத்தோட்டமுள்ள பகுதியில் கொட்டப்பட்டுள்ளன. 2008ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு அமைய கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளும் மீத்தோட்டமுள்ளையில் கொட்டப்பட்டன. 20 ஏக்கர் பகுதியில் இந்த குப்பை மேடு அமைந்துள்ளதுடன் நாளாந்தம் 800 மெட்ரிக் டன் குப்பை இங்கு கொட்டப்படுகின்றது. அத்துடன் இந்த குப்பை மேடு 300 அடி உயரம் கொண்டதாகும். மீத்தோட்டம் முல்லையில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் கோரியுள்ளார். குப்பைமேடு சரிந்து விழுந்த சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீத்தோட்டம் முல்லையில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான சம்பவம் நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை பாதித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார். இத்தகைய சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் இருப்பதனை உறுதி செய்யவும் வேண்டும் என அவரது அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சகோதர மக்களுக்கு ஒற்றுமையை வெளிக்காட்டுவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என இரா சம்பந்தன் அழைப்பு விடுத்துள்ளார். மீத்தோட்டம் உள்ள குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலான பூரண அறிக்கையை 5 நாட்களுக்குள் சமர்ப்பிப்பதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் இடர் முகாமைத்துவ அமைச்சில் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் எமது செய்திகளில் எதிர்பாருங்கள். உயிர்த்த ஞாயிறை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் அடுத்து. மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தின் மீதும் சாவின் மீதும் கொண்ட வெற்றியை மக்கள் இன்று பறைசாற்றி கொண்டாடி மகிழ்வதாக இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் மன்றம் விடுத்துள்ள பாஸ்கா விழா வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு அன்பின் உன்னதத்தை உலகுக்கு எடுத்தியம்புவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் பூராகவும் கிறிஸ்தவ மக்கள் இன்று உயிர்த்த ஞாயிறை கொண்டாடுவதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி, அன்பு, நல்லடக்கம் மற்றும் மனிதநேயமிக்க சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவது அனைவரது பொறுப்பு என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தினமானது கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் பெருநாள் எனவும் நிகழ்காலத்தில் உள்ளவற்றை மதிப்பீடு செய்த எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு எதிர்நோக்கும் ஒரு தினம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை பறைசாற்றும் உயிர்த்த ஞாயிறு திருப்பலிகளும் கொண்டாட்டங்களும் நாடளாவிய ரீதியில் இன்று நடைபெற்றன. யாழ் மரியன்னை பேராலயத்தில் யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னார்டு ஞான பிரகாசம் ஆண்டகையால் உயிர்த்த ஞாயிறு பிரதான திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதில் பெருமளவிலான குழுக்கள், துறவியர், மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு புனித மரியன்னை பேராலயத்தில் உயிர்த்த ஞாயிறு திருப்பலியை மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை ஒப்புக் கொடுத்தார்.
ஹட்டன் திருச்சிலுவை ஆலயத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு திருப்பலியிலும் அதிக அளவிலானவர்கள் பங்கேற்றிருந்தனர். மீத்தொட்டமுள்ள குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து வீழ்ந்ததால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலான பூரண அறிக்கையை 5 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் இடர் முகாமைத்துவ அமைச்சில் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரதர்ஷனயாப்பா உள்ளிட்ட அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விடயத்தில் நிதி ஒதுக்கீட்டினை பிரச்சினையாக கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். குப்பை மேட்டை இங்கிருந்து அகற்றுவதற்கான உடனடி திட்டம் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறு நிவாரணம் வழங்குவது என்பதே முக்கியமான விடயமாகும். அவர்களுக்கான நலன்புரி விடயங்களும் குப்பை கூழங்களை அகற்றும் பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அந்த பகுதியை அண்மித்துள்ள மக்களின் பாதுகாப்பு, அவர்களுக்கான நிவாரணங்கள், வெளியேற்றப்பட வேண்டிய குடும்பங்களை வெளியேற்றி தகுந்த இடங்களை வழங்குவது ஆகிய இந்த பகுதியில் நிலவும் அபாயம் நீங்கும் வரை அந்த பகுதி மக்களுக்கு அனைத்து நிறுவனங்களால் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் குறித்து அரசாங்கம் என்ற ரீதியில் நிதி ஒதுக்கீட்டில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது. குப்பை மேடை அந்த பகுதியிலிருந்து நீக்குவது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. පූර්ණිම මේ පිළිබඳ අවසානයක් දකින්න රජයේ බලාපොරොත්තුව තමයි මේක. இதன் முடிவை காண்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். ஒரு இடத்தை தெரிவு செய்த உடனேயே அங்கு எதிர்ப்பறைகள் உருவாகின்றன. அரசியல்வாதிகள், தேரர்கள் தொடர்பு படுகின்றனர். விடயங்களை புரிந்து கொள்ளாமல் வீதியில் இறங்குகின்றனர். இது பாரிய பிரச்சனையாகும். விஞ்ஞான ரீதியில் கழிவு அகற்றும் திட்டம் குறித்து நாம் ஆராய வேண்டும். இலங்கை மாத்திரமல்ல, தெற்காசியாவிலேயே இத்தகைய கழிவு அகற்றும் இடம் டொம்பேயில் உள்ளது. இத்தகைய மேலும் 5 இடங்களை அமைத்து வருகின்றோம். அபாய வலயத்தில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மேத்தோட்டம் உள்ள பகுதியில் உள்ள நெல் சந்தைப்படுத்தல் சபையின் 2 களஞ்சிய சாலைகளில் இவர்களை தற்காலிகமாக தங்க வைக்கவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த குப்பை மேடு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதை நாம் கண்டறிந்துள்ளோம். மீண்டும் குப்பை மேடு சரிந்தால் எந்த பகுதி பாதிக்கப்படும் என்பது தொடர்பிலும் ஆராய்ந்துள்ளோம். இதற்கமைய அபாய வலயத்தில் உள்ள மக்களை நாம் வெளியேற்ற நேரிடும். எந்த இடத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான எல்லையிடும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. மக்கள் தங்குவதற்கு ஏதுவாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் 2 களஞ்சிய சாலைகளை புனரமைக்க உள்ளோம். இதற்கான நடவடிக்கைகளை போலீசார், மின்சார சபை, நீர் வழங்கல் சபையூடாக முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கான பொறுப்பு மாவட்ட செயலாளருக்கு உள்ளது. இனிமேல் அந்த இடத்தில் குப்பைகள் போடப்பட மாட்டாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இன்றைய கலந்துரையாடல் குறித்து கருத்து வெளியிட்டனர். கொழும்புக்கு நாளாந்தம் 8 தொடக்கம் 10 லட்சம் பேர் வருகின்றனர். இவ்வாறு வரும் மக்களால் சேரும் குப்பையை முறையாக அகற்றுவது தொடர்பில் அனைத்து அரசியல்வாதிகளும் நாட்டு மக்களும் ஒத்துழைப்போடு செயற்பட வேண்டும். கொழும்பு மக்களின் குப்பை கொழும்பு மாநகர சபையின் குப்பை என கூறிக்கொண்டு பிரச்சனையை நீக்க முடியாது. இந்த நாட்டு மக்களின் பிரச்சனை, இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். கொலனாவை பிரதேச செயலக பிரிவில் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் அமைக்கப்பட்டுள்ள வீடுகள் பல உள்ளன. அந்த வீடுகளை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி யோசனை முன்வைத்துள்ளார். கொழும்பு மாநகர சபையும் இதற்கான பணத்தை வழங்குவதாக கூறியது. செவ்வாய்க்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதும் அவர்கள் விரைவில் அங்கு குடியேற முடியும். புதிய வீடுகள் கட்டும் வரை முகாம்களில் இருக்க முடியாது. இந்த பேரழிவு மக்களின் தவறால் ஏற்படவில்லை. மீதொடமுள்ள விவகாரம் தொடர்பில் கொலன்னாவை குப்பை மேட்டிற்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி நுவன் போபகே கருத்து தெரிவித்தார். මේ ප්‍රශ්නය 2011 වෙනකොට උඩුදුවලා ගෙවල් කැඩුන අවස්ථාවේදී අපි උද්ඝෝෂණ ව්‍යාපාර රැසක් ආරම්භ කරා. එතකොට ඒ අවස්ථාවේදී 2001ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை உக்கிரமடைந்து வீடுகள் உடைந்த போது நாம் பல ஆர்ப்பாட்டங்களை நடாத்தினோம். கொழும்பு மாநகர சபை இது தொடர்பிலான விலை மனுவை 600 மில்லியன் ரூபாய் என திட்டமிட்ட போதே 2 நிறுவனங்களுக்கு அதனை 800 மில்லியன் ரூபாவுக்கு வழங்கி 200 மில்லியன் ரூபாவை மாநகர சபையின் ஆணையாளர் மற்றும் உறுப்பினர்கள் பகிர்ந்து கொண்டு வியாபாரம் செய்தனர். அத்துடன் கொலனாவை நகர சபையின் அதிகளவிலான உறுப்பினர்கள் நகர சபையின் லொரிகளிலும் தமது தனிப்பட்ட லொரிகளிலும் இவ்விடத்தில் குப்பைகளை கொட்டினர். அதனை தமது பிரதான வருமான மார்க்கமாக மாற்றிக்கொண்டனர். கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருப்பதாகவும் நாட்டின் அதிகாரம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு இருப்பதாகவும் கூறி இதற்கு தீர்வு வழங்க முடியாது என்று கூறினர். பின்னர் மக்கள் அரசாங்கத்தை மாற்றினர். எனினும் அதன் பின்னரும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க எம்மை அழைத்து 6 மாதங்களுக்குள் இதற்கு தீர்வு வழங்குவதாக கூறினார். நகர சபை தலைவரின் தலைமையில் குழு ஒன்றை நியமித்தார். அந்த குழுவுக்கு 60 நிறுவனங்கள்
நிறுவனங்கள் அறிக்கை சமர்ப்பித்தன. எனினும் நகர அபிவிருத்தி அதிகார சபை, கொழும்பு மாநகர சபை என்பன அதற்கு இடமளிக்கவில்லை. அதன் பின்னர் அண்மையில் அதிகளவிலான அரசியல்வாதிகள் இதில் தலையிட ஆரம்பித்தனர். தமக்கு தேவையான நிறுவனங்களை அழைத்து லாபம் பெற அனைவரும் முயற்சி செய்தனர். இவ்வாறு அனைவரும் கயிறை இழுத்தமையினால் இன்று 40 உயிர்களை இழக்க வேண்டியற்பட்டது. இதனை விற்பனை செய்து அரசியல் லாபம் பெறவே இன்றும் அரசியல்வாதிகள் முயற்சி செய்கின்றனர். உயிரிழந்தவர்களுக்கு யார் தீர்வு வழங்குவது? அதற்கு யார் பொறுப்பு கூறுவது? அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் சிறந்த பாடசாலைகள் படிக்கின்றார்கள். அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள். கொழும்பு 7 குப்பைகளை கொட்டுவார்களா? எனினும் அப்பாவி மக்கள் வாழும் பகுதியிலே குப்பைகளை கொட்டுகின்றனர். அவர்களை பாதுகாக்க எவரும் முன்வரவில்லை. எதிர்காலத்திலும் வரமாட்டார்கள். ඔවුන් සුපිරි ජීවිත ගත කරන්නේ ඔවුන් කොළඹ හතර කවදාවත් කුණු ගිහිල්ලා දාන්නේ නැහැ. හැබැයි මේ කුණු ගෙනල්ලා දාලා තියෙන්නේ අහිංසක පීඩිත මිනිස්සු ජීවත් වෙන ප්‍රදේශයකට. ඒ මිනිස්සුන්ගේ ජීවිත වලින් වග කියන්න කවුරුත් ඇත්තෙත් නැහැ. ඉදිරියට එයි කියලා අපි විශ්වාස කරන්නෙත් නැහැ. மீத்தொட்டமுள்ள குப்பை மேட்டுக்காக உரிமை கோரி கடந்த காலங்களில் குரல் எழுப்பிய நிறுவனங்களும் நபர்களும் கொழும்பு மாநகர சபை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை, மேல் மாகாண சபை, உள்ளூராட்சி மாகாண சபை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெருமதி வாய்ந்த மனித உயிர்களையும் உடைமைகளையும் காவு கொண்ட மீத்தொட்டமுள்ள குப்பை மேட்டின் பேரழிவுக்கு உரிமை கோர தற்போது எவரும் இல்லை. விரைவில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதிக்கு மக்களின் நன்றிகள். சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் பகுதியாக இருந்த பதுளை ரிச்மண்ட் குளம் உரிய பராமரிப்பின்றி காணப்படுவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். பண்டரவளை ஹப்புதளை தொட்டலாகல பகுதியில் அமைந்துள்ளது ரிச்மண்ட் குளம். மலை தொடர்களுக்கிடையில் பசுமை கொஞ்சம் தேயிலை செடிகள் சூழ இந்த குளம் அமைய பெற்றுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ரிச்மண்ட் குளம் இந்த பகுதி மக்களினால் விவசாயத்துக்கும் நன்னீர் மீன்பிடிக்கும் பயன்படுத்தப்பட்டது. அது மாத்திரமன்றி சுற்றுலா பயணிகளின் கண்கவர் இடமாக விளங்கிய இந்த குளம் இன்று ஒரு சிலரது முறையற்ற செயற்பாடு காரணமாக இவ்வாறு காட்சியளிக்கின்றது. பிளாஸ்டிக் மற்றும் கழிவுப் பொருட்கள் குளத்துக்குள் வீசப்பட்டமையினால் துர்நாற்றம் வீசுவதுடன் இந்த குளத்தினை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். சுற்றுலா பயணிகள் வராங்க, யாரும் இறங்குறது இல்ல. ஏன்னு கேட்டா இந்த குளம் சுத்தம் இல்ல, அசுத்தமடைஞ்சிருக்கு. ஆனப்படினால இங்க இறங்கி பாத்துட்டு போற மாதிரி இல்ல. அந்த காலத்துல வெள்ளக்காரவங்க இருந்தாங்க. வெள்ளக்கார காலத்துல இந்த குளம் சுத்தமா இருந்துச்சு, நல்ல உள்ளுக்கு தாமரையெல்லாம் இருந்துச்சு. இப்ப தாமரையெல்லாம் ஒண்ணு கூட இல்ல. மீன்கள் வளர்த்தாங்க. மீனெல்லாம் அதுக்கு பிடித்து கொடுத்து காசாக்கலாங்க. அந்த மாதிரி இந்த குளங்கள் இருந்துச்சு. துப்புரவா குளம் தண்ணி நாத்தடிக்குது. அப்ப இங்க நோய்கள் ஏற்படக்கூடிய இதுகள் ஏற்படுது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகம் காணப்படுகின்ற இடங்கள் கவனிப்பாரற்று இருக்கின்றமை கவலைக்குரியதே. ரிச்மண்ட் என்று அழைக்கப்படும் இந்த குளமானது ஆங்கிலேயர் காலத்தில் பராமரித்து வந்தமையும் தற்பொழுது பராமரிப்பு அற்ற நிலையிலும் காணப்படுகின்றது. இந்த நீரின் பரப்பளவு நாளுக்கு நாள் குறைந்த வண்ணமே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சுற்றுலா பயணிகள் வருகையும் குறைந்த வண்ணமே காணப்படுகின்றது. நியூஸ் ஃபெஸ்ட் செய்திகளுக்காக தொட்லாகல பகுதியிலிருந்து நவராஜ்குமார். வீட்டுவேலை தொழிலாளர்கள் சங்கத்தின் வருடாந்த மாநாடு இன்று கண்டி இஎல் சேனாநாயக்க சிறுவர் நூலக நிலையத்தில் நடைபெற்றது. நாங்க எத்தனையோ பேச்சுவார்த்தைகளுக்கு அரசாங்கத்தோட போயிருக்கிறோம். எங்களுக்கு நாங்க அணி திரட்டல் மூலம் பதிவு செஞ்சாலும் கூட, இது பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கமா இருந்தாலும் கூட எங்களுக்கான ஒரு சட்டம் இல்ல. இந்த இலங்கையை பொறுத்த மட்டும் எந்த ஒரு சட்டமும் இல்ல. அதனால போயிட்டு எங்களுக்கு ஒரு இடத்துல வேலை செய்யறதுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு இல்ல. ஒரு இடத்துல இன்னைக்கு வேலை செஞ்சு நாளைக்கு சுகையினம் காரணமா லீவ் போட்டா கூட அடுத்த நாள் இன்னொரு ஆளை எடுக்கிறாங்க. அது ஏன்னு சொன்னா இந்த அரசாங்கம் வீட்டு வேலை தொழிலாளர்களை தொழிலாளர்களாவே பாக்குறது இல்ல. நடக்கிற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாம இருக்கு. இந்த தொழிலாளர்களுக்கு இந்த சட்டத்தை கொடுக்காம இருக்கிறது காரணம் எல்லா அரச தரப்பினர் வீடுகள்லயும் வீட்டு வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. நாங்களும் தொழிலாளர்கள், எங்களுக்கும் குறைஞ்சபட்ச வேதனத்துக்குள்ள எங்களுக்கு அந்த சம்பளம் வேணும். வேலை பிரச்சனை மாத்தா இருக்கு. சில வீட்டுல சாப்பாடு ஒழுங்கா குடுக்கறாங்கல்ல, ஒழுங்கா பாக்குறாங்கல்ல. சம்பளத்தை பத்தி கேட்டா நாங்க 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறோம், 2 நேரம் சாப்பாடு கொடுக்குறோம், 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன சம்பளம்? மற்ற வீட்டுகள்ல இப்படியா கொடுக்கணும், அந்த வீட்டுல அவ்வளவு கொடுக்கறாங்க, இந்த வீட்டுல இவ்வளவு கொடுக்கறாங்கன்னு தான் பிரச்சனை போகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கு இருக்கு. இல்லாம இவங்களுக்கு சட்ட உரிமையோட தொழிலுக்கு கொடுக்கணும்.
சக்தி FM ஏற்பாடு செய்த சக்தியின் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் காரைதீவில் நேற்று நடைபெற்றது. காரைதீவு விளையாட்டுக் கழகமும் இந்த நிகழ்விற்கான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது. காரைதீவில் நேற்று காலை ஆரம்பமான சக்தியின் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. காரைதீவு கடலில் நடைபெற்ற விசைப்படகு போட்டி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. மரதன் மற்றும் சைக்கிளோட்ட போட்டிகளிலும் அதிக அளவிலானவர்கள் பங்கேற்றனர். காரைதீவு கனகரட்னம் மைதானத்தில் மாலை 7 மணிக்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆரம்பமானது. பிரபல பின்னணி பாடகர்களான ADK, ஸ்ரீராஸ் கோல், இலங்கையின் பிரபல கலைஞர்களுடன் இணைந்து சக்தி சூப்பர் ஸ்டார் வெற்றியாளர்கள் ரசிகர்களுக்கு இசை விருந்து வழங்கினர். சக்தி சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றியீட்டியவர்களுக்கு இதன்போது பணப்பரிசில்களும் வழங்கப்பட்டன. சக்தி FM அலைவரிசை பிரதானி RP அபர்ணாசுதன் உள்ளிட்ட சக்தி FM குழுவினர் வெற்றியாளர்களுக்கான பரிசில்களை வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற இசை நிகழ்ச்சியினை கண்டுகளிப்பதற்காக பெருந்திரளானவர்கள் வருகை தந்திருந்தனர். வடகிழக்கு மாகாணங்களில் வேலையற்ற பட்டதாரிகள் நடத்துகின்ற போராட்டங்கள் புத்தாண்டிலும் தீர்வின்றி தொடர்கின்றன. தொழில் வாய்ப்புகளை வழங்குமாறு கோரி அம்பாறை மாவட்ட பட்டதாரிகள் 49வது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிதானமாகவும் புத்தி சாதுரியமாகவும் சிந்தித்து அவரவர் கொண்டு வருகின்ற அந்த தொழில் வாய்ப்புகள் ஒவ்வொரு அமைச்சினூடாகவும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமே தவிர அவற்றுக்கு முட்டுக்கட்டையாக இருந்து அவற்றை தடுத்து கால ஓட்டத்திலே இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று பல உலக பிரச்சினைகளுக்கு உள்ளாகுவதற்குரிய ஒரு உந்துதலை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என அரசியல் தலைமைகளை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வதோடு உங்களுடைய அரசியலை எங்களுடைய பட்டதாரிகளின் மீது ஏறி சவாரி செய்யாமல் இந்த பட்டதாரிகளுக்கு ஒரு தலைவர்கள் தலைமைத்துவத்தை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த பட்டதாரிகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களிடத்திலே அனைத்து துறைகளிலும் வேலை செய்வதற்குரிய தகுதி வாய்ந்த பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள். இப்படியான நிலையில் இருக்க பட்டதாரிகளை கேவலமாக நினைப்பதும் அவர்களை பற்றி ஏளனமாக சிரிக்க வைப்ப செல்வாதினுடைய பொழுதுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இதேவேளை யாழ் மாவட்ட பட்டதாரிகளின் போராட்டமும் 49வது நாளை அடைந்துள்ளது. நாளைய தினம் 50வது நாளை நாங்கள் எட்ட இருக்கின்றோம். இதுவரை இந்த 50வது நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு முடிவுகளும் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஒரு எழுத்து மூலமான எந்த ஒரு சரியான முடிவுகளும் எம்மை நோக்கி வரவில்லை. வேலையற்ற பட்டதாரிகளாகிய நாங்கள் இன்று 49வது நாளாக நமது தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம். நாளை 50வது நாளை எட்டவுள்ள நிலையில் எங்களுக்கு இதுவரையில் எந்த விதமான தீர்க்கமான முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. நாங்களும் தொடர்ந்து இந்த போராட்ட களத்திலே வரையது இதுல பங்கு பெற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இதுல எந்த ஒரு அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ எந்த விதமான முடிவும் தராத நிலையில மிகுந்த மன நெருக்கடிக்கு உள்ளான நிலையில நாங்கள் இருக்கிறோம். கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலக வளாகத்துக்கு முன்பாக 46வது நாளாகவும் மற்றும் ஒரு போராட்டம் நடத்தப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலும் வெளியேற்ற பட்டதாரிகள் 55வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களோட பிரச்சனையை கருத்துல கொண்டு இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, படித்த சமுதாயத்துக்குரிய பிரச்சனை, எங்களோட பிள்ளைகள் இளைஞர்கள் யுவதிகளோட வாழ்க்கை பிரச்சனை, தொழில் உரிமை என்றது எங்களுக்கு மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான தேவையான விடயம். அதனால இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வந்து எங்களுக்குரிய தீர்க்கமான முடிவினை விரைவாக பெற்றுத்தர வேண்டும். ஓமந்தை கொம்பு வைத்த குளம் பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் இன்று காலை 4 யானைகள் வீழ்ந்துள்ளன. இது தொடர்பிலான காட்சிகளுடன் இன்றைய பிரதான செய்தியை நிறைவு செய்து கொள்கின்றோம். வணக்கம்.